foodies, welcome to Easy Indian Recipes 1K. இன்னைக்கு நம்ம செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தால் தான் பார்க்க போறோம். கோங்குரா தால், அதாவது கோங்குரா பப்பு. இதுக்கு வந்து நான் ஒரு கடாய் சுட வச்சிருக்கேன். அதுல வந்து 2 tablespoons வந்து நான் நல்லெண்ணெய் விட்டுட்டு இருக்கேன். கடுகு சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சாச்சு, ஜீரகம் சேர்த்துடலாம். இப்போ நான் வந்து ஒரு வெங்காயம் 4 பல்லு பூண்டை கட் பண்ணிட்டு இருக்கேன். 2 வந்து வத்த மிளகா, ஒரு 10 பச்சை மிளகா இதை சேர்த்துட்டு இருக்கேன். ஏன்னா இந்த கோங்குரால வந்து ரொம்ப புளிப்பு இருக்கும். ஸோ அந்த புளிப்பு, காரம், உப்பு இதெல்லாம் பேலன்ஸ்டாக இருந்தால் தான் இந்த டிஷ் வந்து நல்ல டேஸ்டியாக இருக்கும். இதில் பார்க்கறதுக்கு 10 மிளகா அப்படி தோணும். பட் இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மிளகாலையும் அவ்வளோ காரம் இருக்காது, மைல்டாக தான் இருக்கும். அதனால தான் 10 நான் ஆட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் அந்த நம்ம கோங்குரா சேர்க்குறோம் இல்லையா, அதுலேயும் புளிப்பு ஜாஸ்தி இருக்கும். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி. இதுக்கு வந்து காரப்பொடி ஏன் நம்ம யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னாக்கா, இந்த தால் அதாவது கோங்குரா தாலோட கலர் வந்து மாறி போயிடும். அந்த எல்லோ அண்ட் க்ரீன் காம்பினேஷன் தான் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். இது வந்து சுடுற சாதத்தில் கொஞ்சம் நெய் போட்டுட்டு இந்த கோங்குரா தாலை போட்டுட்டு சாப்பிட்டாக்கா வேற எதுவுமே வேண்டாம், எக்ஸ்ட்ரா 4 ரூபா உள்ள போகும். அந்த அளவுக்கு செம்ம டேஸ்டியாக இருக்கும் இது. இப்போ நான் இதுக்கு தேவையான சால்ட் போட்டுறேன். இதோட கணக்கு என்னன்னா, 1 கப் தால் நம்ம வேக வச்சிருந்தோம்னா அதுக்கு 4 கப் நம்ம கீரை சேர்க்கணும். அதுதான் இதோட கணக்கு. அப்போ வந்து அது பேலன்ஸ்டாக இருக்கும். அந்த கோங்குரா புளிப்பு, தால், காரம், உப்பு இதெல்லாமே பேலன்ஸ்டாக கிடைக்கும். இதை நீங்கள் வந்து டைரெக்டாக குக்கர்லேயும் கூட வைக்கலாம். பட் கீரையை ஜென்ரலாக வந்து குக்கரில் அப்படியே வேக வைக்க மாட்டோம் இல்லையா, ப்ரெஷர் குக்கரில். அதனால தான் வந்து நான் தாலை மாத்திரம் குக் பண்ணி எடுத்துட்டேன், துவர் தாலை. இது வந்து நம்ம தால் வேக வச்சு எடுத்துக்கிட்டாச்சுன்னா ஜஸ்ட் 10 மினிட்ஸில் இது முடிஞ்சிடும். இப்போ நான் வந்து இந்த கோங்குராவை நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரஃப்லி சாப் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கீரையை நம்ம ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுட்டுருக்கோம். அதை போட்டு நல்லா வந்து வதக்கணும். இது வந்து ஒரு 5 to 7 மினிட்ஸில் இந்த கீரை வந்து குக் ஆகிடும். இந்த தண்டை வந்து நம்ம எடுத்துடணும். வெறும் இலைய மாத்திரம்தான் வந்து நம்ம சேர்த்துக்கணும். இப்போ பாருங்க, முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ எவ்வளோ ஃபுல்லாக இருந்தது பாருங்க. இப்போ பாருங்க அப்படியே குறுகி போயிடுது. இதை வந்து ஒரு சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நம்ம வதக்கணும். இப்போ இதில் கொஞ்சமாக இந்த பருப்பு ஜலம் இருக்கும் இல்லையா, அதை சேர்த்துன்றலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுத்து. இந்த கீரை வந்து நல்லா வெந்தாச்சு. இப்போ நம்ம வேக வச்ச 1 கப் துவர் தாலை நம்ம சேர்த்துன்றலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு ஜலமும் சேர்த்துன்றலாம். இப்போ பாருங்க, இது வந்து திக்காக இருக்கு இல்லையா. ஏன்னா இது இன்னும் கொதிச்சு வந்ததுனாக்கா இன்னும் வந்து திக்கன் ஆயிண்டே வரும். அதனால நம்ம வந்து ஜலம் சேர்த்துன்றலாம். ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா நமக்கு கொதிச்சு வரத்தே வந்து கரெக்டாக கிடைக்கும். நம்மளோட தேவையான கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைக்கும். இது கொதிக்கிறதே ஜஸ்ட் வந்து ஒரு 2 pinches ஹிங்கு நம்ம சேர்த்துடலாம். இப்போ பார்த்தேன்னா நம்மளோட கோங்குரா தால் நல்லா கொதிச்சாச்சு. 5 நிமிஷம் நல்லா கொதிச்செடுத்து ஸ்டவ் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஈஸி, டேஸ்டி அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ் நம்ம சேனலில் நிறைய இருக்கு. Stay tuned for more easy recipes. Thank you for watching. Bye bye.